Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video la நம்ம 10th standard max Tamil Nadu syllabus la chapter 3 algebra la example 3.9 பார்க்க போறோம். So question எடுத்துக்கிட்டோம்னா the sum of thrice the first number, second number and twice the third number is 5. இது ஒரு first statement. இந்த statement வச்சு நம்ம ஒரு equation form பண்ணுவோம். If thrice the second number is subtracted from the sum of first number and thrice the third number, we get 2. So in the statement வந்து நம்ம second equation form பண்ணலாம். And finally, if the third number is subtracted from the sum of twice the first and thrice the second, we get 1. Find the numbers. So in the third statement வந்து third equation form பண்ணலாம். So மூணு equation form பண்ணோம்னா மூணு வேரியபிள் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். So solutionல first வந்து நான் first நம்பரை xன்னு எடுத்திருக்கேன், second நம்பரை yன்னு எடுத்திருக்கேன், and third நம்பரை zன்னு எடுத்திருக்கேன். So நான் முன்னாடியே சொன்ன மாதிரி first statement வச்சு first equation எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா first equation வந்து 3x plus y plus 2z is equal to 5 தான் வந்து first equation. because questionல என்ன கொடுத்துருக்காங்கன்னா thrice the first number and second number and twice the third number இது மூணுத்தோட சம் வந்து 5 னு கொடுத்துருக்காங்க. அதான் first statement. similarly second statement வச்சு second equation எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா x plus 3z minus 3y is equal to 2. So second statement நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா if thrice the second number is subtracted from sum of first number and thrice the third number, we get 2. அதாவது first numberையும் third numberோட thriceையும் ஆட் பண்ணி அதிலிருந்து thrice the second number subtract பண்ணா நமக்கு 2 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை xyz ஃபார்மெட்டில் ஸ்டாண்டர்டாக மாற்றி எழுதுறப்போ x minus 3y plus 3z is equal to 2. So this is equation 2. அதே மாதிரி third equation எப்படி எழுதலாம் அப்படின்னா if third number is subtracted from the sum of twice the first and thrice the second, we get 1. So இங்க வந்து third number subtract பண்ணணும். So 2x plus 3y minus z is equal to 1. இது equation 3. So twice the first number plus thrice the second number minus third number. So மூணு equation கிடைச்சிருச்சு. மூணு வேரியபிள் இருக்கு x, y, z. So simultaneous equation in 3 variables. இதை நம்ம previous videosல நம்ம எப்படி சால்வ் பண்றோம்னு பார்த்திருப்போம். ஸ்டாண்டர்ட் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டு ஈக்குவேஷனை குரூப் பண்ணி ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து நான் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 குரூப் பண்ணி x வேரியபிளை எலிமினேட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் டைரெக்டாக எடுத்திருக்கேன். எடுத்தோம் 3x plus y plus 2z is equal to 5. செகண்ட் ஈக்குவேஷனை நான் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணால் 3x minus 9y plus 9z is equal to 6. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சப்ராக்ட் பண்ணுறப்போ நமக்கு இங்கே சைன் சேஞ்ச் ஆகும். எக்ஸ் வேரியபிள் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் வேரியபிள் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆக நமக்கு பாக்கி கிடைக்கிறது வந்து 9y plus y 10y 2z minus 9z 7z is equal to minus 1. So this is equation 4. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 3 குரூப் பண்ணி அதே மாதிரி எக்ஸ் வேரியபிளை நான் எலிமினேட் பண்ணுறேன். ஸோ அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஈக்குவேஷன் 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணால் எனக்கு 6x plus 2y plus 4z is equal to 10. அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணால் அகைன் ஐ கெட் 6x plus 9y minus 3z is equal to 3. ஸோ இந்த ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணுறப்போ இங்கே சைன் சேஞ்ச் ஆகும். எக்ஸ் வேரியபிள் கேன்சல் ஆகிடும். and 2y minus 9y minus 7y கிடைக்கும். So plus 7 is equal to
7. So இது வந்து equation 5. So equation 4 and equation 5 solve பண்ணி நம்ம வந்து y and z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். So equation 4ல நமக்கு 10y minus 7z equal to minus 1 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி equation 5ல minus 7y plus 7z equal to 7. So இதை நான் டைரெக்டாக அப்படியே ஈக்குவேஷன்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 4 வந்து 10y minus 7z is equal to minus 1. ஈக்குவேஷன் 5 வந்து minus 7y plus 7z is equal to 7. ஸோ இங்கே z ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம் பிகாஸ் கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குது, சைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஈக்குவேஷன்ஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு z வேரியபிள் கேன்சல் ஆகிடும். 10y minus 7y 3y is equal to 7 minus 1 6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா y is equal to 2 கிடைக்கும். ரைட். ஸோ இப்போ இந்த y equal to 2ங்கிறத நம்ம ஈக்குவேஷன் 4 இல்லை ஈக்குவேஷன் 5ல சப்ஸ்டியூட் பண்ணி z-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஈக்குவேஷன் 5ல சப்ஸ்டியூட் பண்ணி z வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். புட் y is equal to 2 in equation 5. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஈக்குவேஷன் 5 வந்து minus 7y plus 7z is equal to 7. That implies minus 7 times 2 plus 7z is equal to 7. So minus 14 plus 7z is equal to 7. 7z is equal to 21. Z is equal to 3 ன்னு கிடைக்கும். ரைட். இப்போ எனக்கு y வேல்யூ தெரியும், z வேல்யூ தெரியும். ஸோ y and z வேல்யூவை நம்ம ப்ரீவியஸாக எடுத்த 3 ஈக்குவேஷன்ஸ், ஈக்குவேஷன் 1 2 3 இல்லையா, இந்த 3 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் y-ஓட வேல்யூவும் z-ஓட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம x-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஈக்குவேஷன் 1ல் y-ஓட வேல்யூவும் z-ஓட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி x-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிட்டோம்னா put y is equal to 2, z is equal to 3 in equation 1. ஸோ போடுறப்போ equation 1 வந்து 3x plus y plus 2z is equal to 5 இல்லையா. ஸோ 3x அப்படியே இருக்கும், yக்கு பதிலாக 2 plus zக்கு பதிலாக 3 is equal to 5. ஸோ 3x plus 2 plus 6 is equal to 5. 3x is equal to 5 minus 8. 3x is equal to minus 3. Therefore, x is equal to minus 1. So, x value minus 1 கிடைச்சிருக்கு, y value 2 கிடைச்சிருக்கு, z value 3 கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம 3 நம்பர்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த கொஷினோட ஃபைனல் ஆன்சர் வந்து x is equal to minus 1, y is equal to 2, z is equal to 3. So this is the final answer for example 3.9. Thank you.